அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எருசலேம் இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். இங்கு பார்க்கும் பொழுது ஆமா, ஆண்டவர் சொல்லும் பொழுது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது பரிபூர்ணப்பட வரக்கூடிய கர்த்தர். எனவே இந்த நாள்ல ஆமா, திருடனை போல பல நேரம் சாத்தான் பல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பான், பல வாய்ப்புகளை பிசாசு ஸ்தோத்திரம் உங்களுக்கு கொடுக்கும். பாவம் செய்யும் பொழுது இன்பமாக இருக்கும், பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது அது இன்பத்தை கொடுக்கிறதை போல இருக்கும், ஆனால் பின்னாட்கள்ல அது துக்கமாக இருக்கும் பிரியமானவர்களே. எனவே நாம் கள்ளர் கையிலே பிடிக்கப்படக்கூடாது என்றால், ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படக்கூடாது என்றால் நாம் எங்க இருக்க வேண்டும் என்றால் எருசலேமிலே வாசம் பண்ணக்கூடிய கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். நாம் எங்க இருக்க வேண்டும் என்றால் தேவனை கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயம் நம்மை அவர் நடத்துவராக இருக்கிறார். இப்போ பார்க்கும் பொழுது ஆமா, அவனை காயப்படுத்தினார்கள். ஆமா, குட்டூராக, அதாவது உயிர் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, உயிர் இருக்கு, ஸ்தோத்திரம். அந்த ஹோமாவுக்கு போகக்கூடிய கண்டிஷன்ல அவனை விட்டுட்டு போகும்பொழுது அதுக்கப்புறம் மற்றவர்கள் ஆமா அவனை இரக்கம் செய்ய மறந்து போனார்கள். அப்ப இதை காயப்படுத்தினவன் யாரும் தெரியல, ஆனா காயப்பட்டவன் ஒரு யூதன். சூப்பர்ல, காயப்பட்டவன் ஒரு யூதனாக இருக்கிறான். ஆனா யூதனுக்கு ஆமா அவனுடைய சொந்த பந்தங்கள் கை கொடுக்கவில்லை. இந்த நாள்ல ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல சமாரியனாக அவர் உங்கள் வாழ்க்கையில வருகிறார். பிரியமானவர்களே, நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் குறித்து